தமிழ்நாடு சட்டமன்றம் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாம நடந்தது இன்னைக்கு. ஆமா, நிச்சயம் சபாநாயகரையும் சரி டிவிக்கு அரசையும் ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும். சபாநாயகர் பல இடங்கள்ல நடுநிலை தான் செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் தாண்டி லைவ் எங்கேயுமே கட் பண்ணாம ஒளிபரப்பு பண்ணாங்க. எதிர்கட்சிகள் பக்கமும் கேமரா வேற வச்சிருந்தாங்க. எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. நம்ம சீட்டை விட்டு ஒரு டீ குடிக்க கூட எழுந்திரிக்க முடியல. சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி அவரு ஒரு பக்கம் விஜய் வந்துட்டாரு, இன்னொரு பக்கம் உதயநிதி. நடிகர்கள்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பரபரப்பா மாறிடுச்சு போல. ஓகே, பரபரப்பு பஞ்சம் இல்ல. அப்பா, மாமனார், மாமா, மாமியார் வேற உட்கார்ந்துருந்தாங்க அங்க. சோ அதனால ஒரே உறவுகள், அண்ணன் சீர் மாமன் சீர்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க உறவுகளை பத்தி. அதெல்லாம் தாண்டி மின்னல், மின்சாரம், பல விஷயங்கள் இருக்கு நீ தமிழ்நாடு சட்டமன்றத்துல. ஓகே, அதை பத்தி எல்லாம் பேசுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்களா? இல்ல, சட்டசபைக்குள்ள வரப்ப சபைக்கு முன்னாடி ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கு. சரி, அந்த விநாயகர் ஆலயத்துல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் சபைக்குள்ள வராங்களாம். பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மரபாவே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் தண்ணி நீங்க நிறைய சீஃப் கெஸ்ட் கூட வந்திருந்தாங்க அவைய பாக்குறதுக்காக. ஆமா, அவை சரியா நடக்குதா, முதலமைச்சர் சரியா பேசுறாரா, எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, மத்தியில இருந்து வந்திருக்காங்களா? மத்தியில இருந்தெல்லாம் இங்க வரமாட்டாங்க. இவர் இங்க இருந்தா சென்னையில இருந்தா வந்திருக்காரு. எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்க வந்தவர் யாருன்னா நடிகர் ஜெய் வந்திருக்காரு. பகவதியில மட்டும் இல்ல, நான் ரியலாவே அண்ணனோட தம்பி தான் அப்படின்னு தானே சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ நாளைக்கு அண்ணன் நமக்கு சீட்டு கொடுக்கலாம், எம்எல்ஏ ஆகும், அமைச்சராகும், எப்படி நடக்குது அவைன்னு பார்க்க வந்திருக்காரு. ஓகே, சரி. குட்டி பகவதி வந்தாரா? குட்டி பகவதி அவர் தான் திமுகக்காக பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமால கூட அவரை காணுமே. நீ சொல்றது வடிவேலு, நான் சொல்றது உதயநிதி வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்காருல ஒரு குட்டி பகவதி, அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பார்ல, அவர் வரலையா? அவருக்கு அந்த கனவெல்லாம் இருக்கே. அவர் அந்த ஜன்னல்ல நின்று இன்னும் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஜெய் மட்டும் வந்திருந்தாரு இன்னைக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு சபை தொடங்குச்சு. வெள்ளிக்கிழமை ஆனாலே முதல்வர் விஜய் பட்டு வேஷ்டி பட்டு சரியில வந்துடுறாரு. ஆடி வெள்ளிங்கிறதுனாலயா? பொதுவாவே வெள்ளிக்கிழமையிலதான் மரபா வச்சிட்டு இருக்காப்புல. எப்படி நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் ஃப்ரைடே ஆச்சுன்னா கலர் ட்ரெஸ்ல வரலாங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில வராங்க. சரி, எப்பயுமே முதல்வர் வந்தாரு அப்படின்னா அவர் சீட்ல போய் உட்காராம நடுவில் வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுட்டு தான் உட்கார்ந்தாரு. இன்னைக்கு வணக்கத்தை வச்சாரு. எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தா இருந்தாப்புல டக்குன்னு வணக்கத்தை வச்சு பதவி இருந்துச்சு, அவரும் வணக்கம் வச்சாரு. பட் உதயநிதி கேந்திர எல்லாம் எழுந்திரிக்கவே எல்லாம் உட்கார்ந்தா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் இரங்கல் தீர்மானம் வாசிச்சாரு. பாடகி ஜானகி, அதே மாதிரி எழுத்தாளர் பூமணி, இயக்குனர் பாக்கியராஜ், கவிஞர் புவியரசு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இரங்கல் தீர்மானத்தை வாசிச்சு முடிச்சவனே இன்னைக்கு அவை கூடுச்சு. உண்மையாலுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அவை. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் டிவிகே காரங்களையும் அதட்டினதை பார்க்க முடிஞ்சது. எதிர்கட்சிகளை சொல்லவே வேணாம், உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதட்டி உட்கார வச்சாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப மேகதாது விவகாரத்துல பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாரு. மேகதாது விவகாரத்துல தமிழ்நாடு அரசு இதுவரை செஞ்சது என்ன, கர்நாடக அரசு தீவிரம் காட்டுது, அனைத்து கட்சி கூட்டம்லாம் போடுறாங்க, ஏன் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை, அதே மாதிரி முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்னவானதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சாரு. இல்ல அந்த சபாநாயகர் கவன ஈர்ப்பு தீர்மானத்துல நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் பேசிட்டு உட்காருங்கன்னு சொன்னாரு உதயநிதி கிட்ட. அப்புறம் உதயநிதி அதை மட்டும் பேசுறேன்ட்டு பல பாயிண்ட் எடுத்து பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. நடுவில் செங்கோட்டையில இருந்துருச்சேங்க, அந்த பாயிண்ட்ல இருக்கிறத மட்டும் ஒரு பேச சொல்லுங்க, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறுக்கிட்டு பேசினாப்புல அவை முன்னவர் செங்கோட்டையன். அவை முன்னவர் அடிக்கடி எந்திரிச்சாரு. அவர் சபாநாயகர் சொன்னதே தான் திரும்பி சொன்னதுனால ஒரு தடவை நானும் அதாங்க சொன்னேன் அப்படின்னாரு சபாநாயகர். ஆமா. அப்புறம் இந்த முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ன ஆனது, இதுவரை தமிழ்நாடு அரசு செஞ்சது என்ன நிறைய அடிக்கிட்டே போனாரு. உடனே முதல்வர் விஜய் டக்குனு எந்திரிச்சாப்ல. நம்மளே அதிர்ச்சி ஆயிட்டோம். இல்ல, என்ன அறிவிச்சாங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சபாநாயகர் அறிவிச்சாரு. அங்க ஒரு ட்விஸ்ட் வேணும்ல, அதுக்கப்புறம் இவர் எந்திரிச்ச உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாரு சபாநாயகர். சொன்ன உடனே எப்படி செப்டம்பர் 8 தானே பேசுவாரு, மீன்ஸ் சட்டசபை முடியல லாஸ்ட் நாள் தான் விஜய் பேசுவாரு. அந்த பதிலுரை கடைசியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். என்ன டக்குன்னு உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கப்ப எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு முதல்வர் விஜய். அங்கதான் நடுவில் வந்தாப்புல நம்மாளு எடப்பாடி பழனிசாமி. ஏங்க, எனக்கும் முதல்வர் பதில் சொல்லி ஆகணும், நான் பேசணும்னுதான் முதல்வர் பேசணும். நாங்களும் கொண்டு வந்துருக்கோம்ல கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்ப நானும் பேசி முடிச்சோன்னு எல்லாருக்கும் சேர்த்து முதல்வர் பதில் சொல்லுங்க. அப்புறம் ஆட்டத்துல நான் இல்லாம போயிடுவான்ல. அப்புறம் உதயநிதி பேசுனது மட்டும் சிஎம் பதில் சொன்ன மாதிரி மாறிடும். அதுல கச்சேரி உதயன் மாறக்கூடாது, நானும் இருக்கேன் அப்படின்னாரு. நானும் பேசுவேன் அடம் பிடிச்சாப்புல. சபாநாயகர்
டீசெண்டா ஒரு கேள்வி வந்து கேட்டாரு. இன்னும் எதிர்கட்சி தலைவர் பேசியே முடிக்கல, பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடிதான் வந்து முதல்வர் பேசணுங்கிறாரு. பேசி முடிச்சனும் நான் வாய்ப்பு தருவேன், முதல்வர் பேசுவார் அப்படின்றாப்ல. ஆமா, ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒண்ணு வந்து எடப்பாடி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறது 2 பேருமே செட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நேத்து உதயநிதி வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நாளைக்கு தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும்னு. அதனால இன்னைக்கு முதல்வர் வந்து பேசியிருக்காரு. சோ 2 பேரும் வந்து எடப்பாடி நீங்க ஓரமா உட்காருங்க, நாங்க சண்டை போட்டுக்கிறோம்னு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேக்குள்ள வராங்க. ஒரு டீலிங் மாதிரி தெரியுது பார்க்கும்போது. அதேதான் சிஎம் விஜய் பேச ஆரம்பிக்கிறப்பவே ஓஎஸ் மணிகிட்ட சொல்றாரு, என்ன நம்ம பேசலாம் நினைச்சோம்னு சொல்லிட்டு பேப்பர் தூக்கி முன்னாடி வைக்கிறாப்புல விரக்தியோட. சரி, வந்து சிஎம் வந்து பதில் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு உதயநிதி கேட்ட கேள்விகளுக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, காவேரி நீர் நமக்கான உயிர் ஆதாரம், பிரதமருக்கு நம்ம கடிதம்லாம் எழுதியிருக்கோம், உரிமை என்னைக்கு நம்ம விட்டு தர மாட்டோம், சட்ட பிரச்சனையை அணுக வந்து தயாரா தான் நம்ம இருக்கோம், முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே தான் அந்த ஐடியா வந்து கொடுத்தேன், கர்நாடகாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகை நாடுகளே ஒன்னா உட்காந்து பேசுறப்ப நமக்கு என்ன அப்படின்னு தான் சொன்னேன். ஏதாவது அவமானம் நேர்ந்துரும்லாம் சொன்னாங்க. அவமானம் இருந்தா என்ன செய்யறதுன்னா கூட வந்து கேட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அடுத்து 1969லயே சபையில் ஒரு விவாதம் வந்து நடந்தது. அப்ப நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்பயே அணை கட்டினாங்களாம் கர்நாடகால. ஆமா, அவங்க நிறைய கட்டிட்டு தான் இருக்காங்க அப்பையில இருந்து. அதெல்லாம் விட்டது யாரு? அப்ப ஏன் அணை கட்டினீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி மடிவான அரசியலை நான் செய்ய மாட்டேன் சொல்லி சொல்லிட்டீங்களே, உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் சொல்ல வந்தாரு போல. அப்புறம் வந்து குறுவை சாகுபடிக்கான நிவாரணத்தை ஏற்கனவே நாங்க வந்து கொடுத்துட்டோம், அரசியலே நாங்க தான் பேசுறவங்களுக்கு இது கூட வந்து தெரியாம வந்து போயிடுச்சு, முன்ன பின்ன பேப்பர் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான துணியில உட்கார்ந்தாப்புல முதல்வர். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எதிர்ச்ச உதயநிதி ஸ்டாலின், சிறப்பு தொகுப்பு நிதி எல்லா அரசியலும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா, விவசாயிகள் கேட்கறது வறட்சி நிவாரண நிதி, இரண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சுக்குள்ள பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நாங்க வந்து சொல்றோம். அவர் வந்து பேப்பர் படிக்கணும்னாரு, பேப்பர் படிச்சா மட்டும் போதாது அப்படின்னாரு. விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படிலாம் சொன்னாரு. அவை முன்னவருக்கு கோபம் வந்துருச்சு, திரும்ப மைக்கை எடுத்துட்டு எந்திரிச்சாரு. செப்டம்பர்ல தானே கடந்த கால ஆட்சியில வந்து வறட்சி நிவாரண நிதி எல்லாம் கொடுப்பாங்க, இன்னும் செப்டம்பரே வரலையேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்தாரு. சோ இந்த மாதிரி வந்து அந்த விவாதம் வந்து முடிஞ்சது. நிச்சயம். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து எந்திரிச்சு பேசுற மேகதாது விவகாரத்துல நான் ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிறேன்னா சொன்னாரு. பட் எதிர்கட்சியில இருக்கிற திமுக வந்து உட்காரங்கலாம் அதை சவுண்டா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எங்க வந்தார் அப்படின்னா, மேகதாதுல அணை கட்ட போறோம்னு சொன்ன உடனே முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்க, 3 முறை வழக்கு நீங்க போட்டீங்க, 3 முறையும் தள்ளுபடி ஆயிடுச்சு, அது ஏன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டவொடனே கே நேரு பதில் சொன்னாரு. அப்பவே வந்து நாங்க மறுசீராய்வு மனு நாங்க வந்து போட்டுட்டோம், மேகதாது பிரச்சனையில உடனுக்குடன் அப்போதைய எங்க தலைவர் நடவடிக்கை வந்து எடுத்தார், ஒரு நாள் கூட தாமதமாகவே இல்லைன்னு அடுத்து வேற ஒரு பாலா போட்டாரு. சிஎம் புகழ்றது இயல்புதான், அது ஒன்னும் நான் எதுவும் தப்பு எதுவும் நாங்க சொல்லவே இல்லையன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க புகழ்ந்துக்குங்க, என் மேல மட்டும் கேஸ் ஒண்ணு இருக்கு பாத்துக்குங்கிற மாதிரி இருந்தது அவர் சொன்னது. ஆனா கொஞ்சம் சர்க்கிளா அடக்கிதான் வந்து வாசிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து என் ஆனந்த் வந்து பேசியிருந்தாரு. அவர் வந்து நீர்வளத்துறை சார்பா நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அந்த மேகதாட்டு விவகாரத்துல அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் விவசாயத்துறை அமைச்சர் வந்து அந்த விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு அப்படிங்கறத திரும்ப சொல்லியிருந்தாரு. பட் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி அவங்க பேசவே விரும்பல. இந்த தாவேக அரசு முழுமையா பண்ணுவோன்னு தான் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, அதை பத்தி பேசல. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்ஜெட் மீதான விவாதம் வந்தது. முதலா வந்து ரகுபதி தான் பேசினாரு. அவர் பேசதான் ஆட்டமே அங்கதான் சூடு பிடிச்சது. அவர் முதல்ல பேசினதே அவைக்குறிப்புல தூக்கிட்டாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஒரு பதில் வேற என் ஆனந்த் வந்து சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து நீர்வளத்துறையில கமிஷன் எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் பழக்க தோஷத்துல உங்க ஆட்சியில இருந்து சில பேர் வந்து கொடுத்துருக்கலாம், பழைய விஷயம், அதெல்லாம் இப்ப கிடையாது, நாங்க அப்படி வாங்கியிருந்தோம்னா நீங்க இருக்கவே முடியாது எங்க சீட்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆதவ அர்ஜுனாவா தான் சொல்றாரு, எம்எல்ஏவோ அமைச்சர்களோ 1 ரூபா கூட நாங்க வாங்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. லஞ்சமே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு ட்ராக் வந்தாப்ல ஆதவ அர்ஜுனா. அது என்ன ட்ராக் அப்படின்னா, 1 ரூபா கூட நாங்க லஞ்சம் வாங்கவே கிடையாது, இங்க இருக்கிற எம்எல்ஏக்களோ யாருமே அலுவலர்கள் யாருமே வாங்கவே இல்லைன்னு சொன்னவரு. சரி, இப்போ வந்து தென்னிந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற விவகாரம் வருது, தொகுதி மறுவரையை தான். அதுக்கு வந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு முதல்வர். நாளைக்கு கூட்டியிருக்காரு, வருவீங்களா, டீலிமிட்டேஷனுக்கு வருவீங்களா இல்ல மாட்டீங்களா,
வேற ஒரு தகவல்லாம் அடிபடுதுன்னு ஒரு சில வாக்கியங்கள்லாம் குறிப்பிட்டாரு. அது அவை குறிப்புல இருந்து தூக்கிட்டாப்புல சபாநாயகர். அதையும் கண்டிச்சாப்புல, இது உண்மையான தகவல் மட்டும் தான் நீங்க சொல்லணும், தகவல் இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்தது, மீடியால இதெல்லாம் பேசக்கூடாது, அவை குறிப்பு நீக்கிறேன்டாப்புல ஆதரவு முன்னாடியே. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவிலேயே இதுக்கு முன்மாதிரியா செயல்பட்டது எங்க கட்சி தான். 5 சிஎம் கூப்பிட்டு சென்னையில ஒரு மீட்டிங்கே போட்டு முடிச்சாரு எங்க தலைவர். அதனாலதான் உங்கள்ட்ட இப்ப கேக்குறாங்க. அப்ப எரிச்சிங்க அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இப்ப கொண்டு வர போறாங்கும் போது அதை பார்த்துட்டு சொல்லுவோம் தான் சொல்றாங்க. இப்ப இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பட்ஜெட் விவாதம், அதை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்ட்டு உதயநிதி. இதை பத்தி பேசாதீங்க, நாங்க அதுல வேற மாதிரி போறோங்கிற மாதிரி இருந்தது. எப்பயுமே ஆளுங்கட்சி தான் சொல்லுவாங்க இதை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு, இப்ப எதிர்கட்சியே இதை பத்தி மட்டும் பேசுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுல என்னன்னா, இவங்க நாளைக்கு அந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஒருவேளை எம்பிக்கள் வந்தாங்க இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு, டிஎம்கே எம்பிஸ் வந்தாங்கன்னா பாருங்க, தலைவர் விஜய் முன்னெடுப்புக்கு எல்லாரும் ஒற்றுமையா வந்திருக்காங்க எங்க தலைவரின் கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. வரல அப்படின்னா தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்குது திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணலாங்கிற ஒரு செக்மேட் மாதிரி தான் இந்த விவகாரத்தை தாவேக அரசு எடுத்திருக்காங்க. இப்ப நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா எம்பிக்களும் டெல்லியில தான் இருக்காங்க. இப்ப என்ன, டெல்லி தமிழ்நாடு அரசு அந்த இல்லத்திலிருந்து எல்லா எம்பிக்களுக்கும் ஒரு அழைப்புதல் போயிருக்கு. நாளைக்கு மத்தியானம் ஒரு 3 மணி வாக்குல சென்னை கலைவாண அரங்கத்துல நடைபெற போகுது. அழைப்புதெல்லாம் போயிடுச்சு, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க டிவிக்கு தரப்புல இருந்து. பட் டிஎம்கே தான் நிறைய எம்பிக்கள் கொண்ட கட்சியா இருக்கு, கிட்டத்தட்ட 22 எம்பிக்கள் இருக்காங்க. வருவாங்களாங்கிறத பாக்கணும். பட் காங்கிரஸும் மதிமுக ஒரே ஒரு எம்பி இருக்காருல்ல, துரை வைகோ, அவர் வந்துருவாரு. அவர் நிச்சயம் வருவாரு. இன்னைக்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே போய் துண்டா போட்டிருப்பாரு. சரி, ரகுபதி முன்னாள் எம்பிங்கிற அடிப்படையில வைகோ வருவாராங்க. வைகோ கூப்பிட்டா வந்துருவாரு. அவரு எங்க, அவருதான் ரெடியா இருக்காரு எல்லாத்துக்கும். சரி, ரகுபதி பேசும்போது கசிவுன்னு ஒரு வார்த்தையை பட்ஜெட்ல நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க, அது என்னன்னே புரியல எங்களுக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன சொல்றாருன்னா, கசிவு பத்தி நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா அந்த ரிப்போர்ட் நாங்க ஆடிட் நடத்தியிருக்கோம் ஒரு 3 துறைகள்ல, அதுல நிதி கசிவு எப்படி ஏற்பட்டிருக்குங்கிறத முதலமைச்சர் ஓகேன்னு சொன்னாருன்னா நாங்க பேசிடுவோம், இப்ப அவர் டேபிள்ல ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகே நாங்க வரவேற்கிறோம் அதை அப்படின்றாரு ரகுபதி. அதே மாதிரி முதலமைச்சர் சொல்றாரு ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு, அதை நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க அப்படி இல்லையே அமைச்சர்களே அப்படின்லாம் ரகுபதி முதலமைச்சரை பாராட்டுறாரு, அமைச்சர்களை விமர்சிக்கிறாரு. ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரிதான் இருக்கு சட்டமன்றம். அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொன்னார். அவரு, நாங்க யாருமே இங்க வாங்கவே இல்லை, நீங்க 19 ரூபா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. சபாநாயகருக்கு பிறகு மாத்தினார் மைக்க. அடுத்து வந்தாரு அதிமுகவை சேர்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நல்ல தமிழ்ல பேசினாரு, கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது. ஆனா ஏதோ கலாய்க்கிற ரொம்ப இருந்து எடப்பாடி பழனிசாமியே, இது புகழ்ச்சி இல்ல வஞ்ச புகழ்ச்சிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரு 14 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசினா நிச்சயம் கேளுங்க, எப்படி ஒருத்தர் புகழலாம் இல்ல கலாய்க்கலாம் அப்படின்னு. புகழ்ற மாதிரியே கலாய்க்கிறாரான்னு தெரியல. எடப்பாடியார் தான் எங்களுடைய இதய துடிப்பு. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன். அப்புறம் தான் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பவர் எடப்பாடியார். கொப்பளிப்பாரா? எங்க பொழிச்சுன்னு துப்பிடுவாரா மின்சாரத்தை? என்னங்க இது? ஆனா பாலையா படத்துல கூட இப்படிலாம் இப்ப வசனம் எழுதுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு. அதாவது கற்பனையில பண்ணி பார்த்தா செம்மையா, நீ ஜெயில பண்ணி பார்க்கணும். அது வாந்தியா? சும்மா துப்புறதுதான், தூண் துப்புறது. அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அதான் பண்ணுவாருன்னு சொல்றாருல, பண்ணி காட்டலாமே ஒரு தடவை. என்னமோ எழுதி கொடுத்துட்டாங்க, அதனால அவர் பேசுறாரு. சிரிக்காம வேற பேசினாரு. சிவி சொன்னாரு பின்னாடி வந்தாப்புல. எடப்பாடி கொஞ்ச நேரம் வரவே இல்லை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுறப்ப. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாப்புல, என்னமோ பேசிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன பக்கத்துல தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல சிவி சண்முகம். சரி, ஆமா. இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டம் எதுவும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி நிதி ஆதாரம் இல்லைன்னா நீங்க சொல்றீங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிவிச்சப்பவே நிதி ஆதாரம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? விவசாயிகள் பாகுபாடு பார்க்க கூடாது, எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும், முழு கடனை தள்ளுபடி பண்ணணும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டாப்லப்பா வரிசையா பட்டிட்டு. இதெல்லாம் காரணம் யாரு? என்ன தலைவர் தான் சொல்லி எடப்பாடியார் எடப்பாடியாரு அப்படின்னாரா? ஆமா, ஓகே. அவர்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, ஸ்டிக்கருங்கிறதே அவரு குறிப்பிட்டு இருந்தாப்ல, எடப்பாடியும் சொன்னாரு. ஆமா, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம், சைக்கிள் கொண்டு வந்த திட்டம், வெளியில மடிக்கணிலாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னு சொன்னோடனே நிர்மல்குமார் எந்திரிச்சாரு. ஸ்டிக்கர் ஒட்டினது யாருங்கிறது, அந்த பேர் எப்படி இருந்துங்கிறது எல்லாருக்குமே இங்க தெரியும். வெள்ளத்துல 2015 வெள்ளத்துல நிவாரணத்துல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. நிவாரணத்துல ஸ்டிக்கர்
போட்டு வந்து யாருன்னா அதிமுக தான், சரி மறந்துடணும்னா சொல்லலாம். யார் யாரோ கொண்டு வந்த NGO இதுல எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அவங்க. அதான் வந்து பிரச்சனையாச்சு. ஆனா அம்மா ஆட்சி தான் நடக்குதுன்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம இங்க நோட் பண்ணணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அக்னி கிருஷ்ணமூர்த்தி பேசினதுக்கு அப்புறம் வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து திருப்பி வந்து உதய்க்கும் ஆதவுக்கும் ஒரு பஞ்சாயத்து. லாட்ரி அந்த லாட்ரி கம்பெனில இருந்து இங்க ஒரு 900 கோடி ஃபண்ட் வாங்கினீங்களா இல்லையா, உங்களால பதில் சொல்ல முடியுமா, நாங்க வேற எந்த மது தொழிலாம் நாங்க ஈடுபட்டதே இல்லை. டிஎம்கேவுடைய ட்ரெஷரர், டிஎம்கேவுடைய பொருளாளர் ஜெகத் ரட்சகன் தான் வந்து இந்த மாதிரி சாராய கடையெல்லாம் வந்து நடத்துறாங்க. அவரோட மகன் உங்க கட்சியில தானே இருக்காரு குடும்பம். சரி, ஓகே. அதே மாதிரி முன்னாடி இருந்த ஐடி மினிஸ்டர் அவரும் சாராயில தான் வந்து நடத்தினாரு. இதான் வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுவாங்க. 900 கோடி நிதி ஏன் வாங்குனீங்கன்னு உங்களால வந்து சொல்ல முடியுமா? தைரியம் இருந்தா சொல்லுங்க. நான் வேற எந்த தொழிலுமே கிடையாது, தைரியம் இருந்தா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாரா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புனாப்புல. நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னாரு அவர். எந்திரிச்சு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சாப்புல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அமைச்சர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அவருடைய மாமனார்ட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஏன் கொடுத்தாரு மாமனார் 900 கோடி அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா அவருக்கு ஆதவர்ஜுனா ஏதோ மாமனாரையும் கோர்த்து விட்ட மாதிரி தான் திரும்ப பதில் சொன்னாரு. அது மாமனாருக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் தெரியும். அப்பாவை இங்க காணோம், வீட்டுல போய் வேணா அப்பாட்ட ஏன் வாங்குனீங்கன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாட்டரி விவகாரம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில மார்க்கண்டேயன் கைதாகி ஒரு 15 நாளைக்கு மேல சிறையில எல்லாம் இருந்தாருல்ல, அவர் வந்து அவையில வந்து பேசியிருந்தாரு. மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெயர் மட்டும்தான் மாறுது, வேற எதுவும் பேச்சுல தான் மாற்றம் இருக்கு, பெருசா ஒன்னும் இல்லைன்னா பேசிட்டு இருந்தாரு. நிர்மல்குமார் வந்து அதுவுமே அவர் இப்படி பேசியிருந்தாரு, எலும்ப உடைப்பெல்லாம் பேசியிருந்தாருல, அவைக்கு வெளியில வந்து பேசினது அவையோட மரபையும் மாண்பையும் வந்து கெடுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு தாவேக்கால இருந்து ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டு தான். அது அவையில எழுப்ப சபாநாயகர் இப்படிலாம் பேசுறது எனக்கு வருத்தமா இருக்கு, அவர் என்ன ஏன் அப்படி பேசினாருன்னு விசாரணை நடத்தப்படும், அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னே திமுகல இருந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. மார்க்கண்டேயன் வந்து அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க தலைவர் ஸ்டாலினே நீங்க முதலமைச்சர் அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு தான் என்கிட்ட சொன்னாரு, அதை மறந்துருங்க, மறப்போம் மன்னிப்போம் என்னை விட்டுருங்க, ஏதாவது நடவடிக்கை எடுத்துறாதீங்கிற மாதிரி அவரோட பேச்சு இருந்தது. மறந்துருங்கன்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாரு. ஸ்டாலின் மட்டும் சொல்லலையா, கனிமொழி சொன்னாங்களாம், உதயநிதி ஸ்டாலின் சொன்னாராம், ஏவாவேலு சொன்னாங்களாம். வெளியே யாருமே சொல்லலையா அவர் பேசுனது தப்புன்னு? ஆமா, வெளியிலாம் சப்போர்ட் தான் போட்டு இருந்தாங்க மார்க்கண்டேயனுக்கு, வீடியோஸ் எடுத்து போட்டு டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்தவங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து திமுகவுடைய சாத்தனூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாத்தனூர் எம்எல்ஏ இருந்துச்சு பேசுறப்ப 2500 ரூபா பணம் எங்க, 4000 ரூபா இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கொடுக்குறேன் நீங்க, அது வந்து எங்க, 6 சிலிண்டர் எங்க, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எங்க, அந்த 717 கடைகளை நீங்க மூடிட்டீங்கன்னு வந்து சொன்னீங்க, அதுக்கான டேட்டாஸ் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி 717 கடைகளை நீங்க மூடிட்டேன்னு சொல்றீங்க, எங்க ஆட்சியில வந்து டாஸ்மாக் உடைய வருமானம் 51,000 கோடி, ஆனா இந்த டைம் பாக்குறப்ப 56,000 கோடியா உயரும்லாம் நீங்க சொல்றீங்க, அது எப்படி 717 கடைகளையும் நீங்க குறைச்சு வருமானத்தை உயர்த்த போறீங்க அப்படின்னு கேட்டு இடிக்குது அப்படின்னு சொன்னாரு. விலையை ஏத்த போறாங்களான்னு தெரியல. ஆனா அதுக்கு அமைச்சர் விக்னேஷும் பதில் சொல்லியிருக்காரு அவையிலே. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து யார் கையிலயும் மது எளிதா கிடைக்க கூடாதுன்னு தான் இந்த அரசு வந்து நினைக்குது, ஆனா ஊழல் நிறைய இருக்குது இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்குள்ள, அதை குறைச்சாலே வந்து வருவாய் பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நேற்று சட்டமன்றத்துக்கு வெளியில இதே விக்னேஷ் ஒரு கருத்தை வந்து பதிவு வச்சாரு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கல்ல, இதுதான் கருல போய் விஜய் பண்ணாப்புல செந்தில் பாலாஜி தான் காரணங்கிற மாதிரி அந்த பாட்டு எல்லாமே. ஆனா விக்னேஷ் நேத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது 2011 இருந்தே இருக்குது அப்படின்னு இருக்காரு அவரு. ஆமா, அது உண்மையும் கூட தான். அவங்க அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த எந்த ஆட்சியிலுமே அதை பத்தி பேச மாட்டாங்க, நாங்க பேசி அதை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்ப திருப்பி திமுக வருவோம். சாத்தனூர் எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாருன்னா, நானுமே வந்து சிஎம் விஜய் நடிச்ச படம் எல்லாம் பாத்திருக்கேன், நான் வந்து லவ் டுடே படம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ 6 முறை நான் வந்து அதை பாத்திருக்கேன், அவருடைய நடிப்பு டான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கணும்னே. அப்ப வந்து துணை சபாநாயகர் தான் இருந்தாப்புல, நீங்க சீக்கிரம் பேசி முடிங்கன்னு கட்டையை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவரு. வசந்தம் கார்த்திகேயன், நான் விஜய் ஃபேன் தானே, அதை வேற பேசிக்கிட்டு இருந்தாரு. லவ் டுடே படம்லாம் பார்த்தேன். இப்ப என்ன அப்படின்னா வந்து படத்து நடிகர் ஓகே, முதல்வராக இங்கேயும் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு போடு போட்டாப்புல. நிர்மல்குமார் இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னாப்புல சபாநாயகர்கிட்ட. ஓகே, அதே மாதிரி சௌமியா அன்புமணியோட பேச்சும் வந்து அங்க கவனத்தை ஈர்த்திருந்தது மேகதாது விவகாரத்துல. அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பியிருந்தாரு, 10 கேள்வி. அதுக்குதான் பதில் கிடைச்சிருக்கு. அதாவது மத்திய அந்த ஜல்சக்தி துறையோட இணை அமைச்சர் சொல்லியிருந்தாருல்ல, கேட்க வேணாம், தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேணாம் கர்நாடகா அணை கட்டுறதுக்கு, அந்த பதிலே அதுல இருந்து தான் வந்தது. ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக இதை வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அவங்களோட பேச வேண்டிய அவசியமே இல்லை, சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம், நமக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி அங்கே பேசியிருந்தாங்க. நம்ம டம்ளர்லாம் எடுத்து காட்டிலாம் வந்து பேசினாங்க.
ஆமா. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் என்னதான் விநாயகர் கும்பிட்டு வந்தா கூட உங்களுக்கு டைம் கொடுத்தது பாக்குறப்ப லஞ்ச் டைம்ல தான் நிறைய பேர் இங்க பசியோட தான் இருக்கீங்க. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சவங்க 19 நிமிஷம் வந்து பேசுனாங்க. இதுவே அவங்களுக்கு சுருக்கம் தான். இன்னைக்கு வந்து கதர் தினம். காந்தி நம்ம வந்து நினைவு கூறணும். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வாழ்நாள் முழுக்க கதர் ஆடை தான் உடுத்தினாரு. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் கதர் ஆடை தான் வந்து உடுத்திருக்கீங்க அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் தாண்டி கலைஞர் கருணாநிதிக்கும் இன்னைக்கு வந்து நினைவு கூறப்பட்டிருக்கணும். இந்த அவையில இரங்கல் தீர்மானம் வாசிச்சிங்க. இங்க கலைஞர் வந்து எவ்வளவு வருஷமா இங்க சிஎம்மா இருந்திருக்காரு, இந்த அவைக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. அந்த மாதிரி இங்க இருக்கிற படங்கள் இருக்கிற யார் யார் படங்கள் இருக்கோ எல்லா படங்கள் இருக்கிறவங்க நினைவு தினம் வந்துச்சுன்னா அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சாங்க சபாநாயகருக்கு. அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இங்க பேரை மாத்திட்டாங்க, வெட்டின்லாம் கொண்டு வந்துட்டாங்கலாம் சொல்றாங்க. தேமுதிக நிலைப்பாடு என்ன பேரெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க, ஆனா மக்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு வந்து தொடரணும்னு தான் நாங்க வந்து நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டணும் எல்லாரும் சொல்றீங்க. இப்ப அனைத்து கட்சி தான் கூட்டிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு தனியா இன்னொரு அனைத்து கட்சி கூட்டம் லாஜியா ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. பிரேமலதா என்ன தாவேக அரசுக்கு இவங்க ஏன் பேசுறாங்க திடீர்னு? எதுவும் பால் போடுறாங்களா? அடுத்துதான் மேட்ரு. இந்த நிறைய கடன் வாங்குறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதை கேட்க முடிஞ்சது. இப்ப நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தரது எப்படின்னா எப்படி கடன் வாங்கி எப்படி கடன் கொடுக்கலாம் சொல்லி தராங்க. இது ஜப்பான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி கடன் அடைக்கலாம்னு பேசுறாங்க. அதான் ஜப்பான் முன்னேறிக்கிட்டே நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கோம். இதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் எடுத்து மாணவர்கிட்ட ஏதாவது மாத்த முடியும்னு பாருங்கன்னு அங்க கோரிக்கை வந்து வச்சாங்க. காங்கிரஸ்லயும் ஒண்ணு போட்டு வைப்போம் உயர்கல்வித்துறை அமைச்சர்ன்ட்டு. அதெல்லாம் தாண்டி அந்த வாட்டர் பாட்டில் விவகாரத்துக்கு வந்தாங்க. ஏன்னா போன முறை சட்டமன்றம் நடந்தப்ப இந்த கிளாஸ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப வந்து வரவங்களுக்கும் இடைஞ்சல் வந்து ஏற்படுது. அது சுகாதாரமும் இருக்குமாங்கிறதும் தெரியுது. அதனால பாட்டில் வைங்கன்னாங்க. இப்ப பாக்குறாங்க சில பாட்டில் இருக்கு கண்ணாடி கிளாஸ்ல வந்து குடுக்குறாங்க. அதனால என்னன்னா இந்த கோரிக்கையை திரும்பி பாட்டில மொத்தம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இருந்துச்சாப்ல. அதை நான் முன்னாடி சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு பாட்டில் பயம் இல்லை எனக்கு அப்படின்றாரு. எடப்பாடிக்கு தான் பாட்டில் பொதுக்குழுல பயமா மாறுமோ என்னமோ தெரியல, பாப்போம். அம்மா உணவகம் பத்தியும் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி பிரேமலதா எல்லாரும் கவனிக்காத விஷயத்தை கவனிச்சாங்க. அதை நிச்சயம் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அங்க ஒரு 5 கேமராமேன் இருந்தாங்களாம் காலையில இருந்து. 5 கேமராமேன நகரவே இடத்த விட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கோ இல்ல தண்ணியோ கூட வந்து குடிக்கவே இல்லை. காலையில இருந்து நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்களோட கடமைய கண்ணியமா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஏதாவது அடுத்த முறை நடக்கிறப்ப ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் தர முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நோட் பண்ணி சட்டமன்றத்துல பேசினாங்க. ஓகே, அவங்க வந்து தண்ணி பாட்டில் கேமராமேன் எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அம்மா உணவகங்கள் பத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. அம்மா உணவகங்களை நாங்க தான் சீர்படுத்தியிருக்கோங்கிற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தாரு. அது நம்ம சென்னையில எல்லாம் பார்க்கவும் முடியுது. அம்மா உணவகங்கள்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கு, அந்த வருவாய் வந்து கூடியிருக்கு, அதெல்லாம் பாக்குறோம். இது வந்து நேரு வந்து அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அம்மா உணவகம் வந்து நாங்களுமே சிறப்பாக தான் கொண்டு போயிட்டு இருந்தோம், எங்க ஆட்சியிலுமே எங்க தலைவர் வந்து அதை நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, தனியா வந்து அதுக்கு நிதி ஒதுக்குறது இல்லை, நகராட்சியில இருந்து தான் எடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எஸ்பி வேலுமணி எங்க ஆட்சி காலத்துல தனியாலாம் நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி அந்த விவாதம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில வந்து நேருவை நீங்க மேம்படுத்திருக்கீங்கன்னு வேணா சொல்லிக்கோங்க, ஆனா நாங்க எதுவுமே பண்ணலன்னா சொல்லாதீங்கிற மாதிரி அந்த விவாதம் வந்து முடிஞ்சுது. பட் ஆனா நான் ஸ்டாப்பா லைவ் போட்டதுனால தான் இவ்வளவு தகவலை நம்ம திரட்டி வந்து சொல்ல முடிஞ்சிருக்கு. நீங்களும் முடிஞ்சா பல கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப சுவாரஸ்யமா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்ச ஆரம்பத்திலேயே வெளிநடப்பு பண்ணிடுவாங்களோ, வெளிநடப்பு பண்ணா ஒரு சுவாரஸ்யமும் வந்து இருக்காது. கேள்வி கேட்டா தானே பதில் வந்து வரும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்து கேட்பாரு, கடைசி வரையும் கேட்பாரு. மின்னலை முழுகி மின்சாரத்தை கொப்பளிக்கிற மேட்டரா அப்படி அதுல இருந்து வெளியே வரல போல தெரியுது. இல்ல அது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கேன். சரி, மின்சாரத்தை தருவோர்னோட ஓகேப்பா, கொப்பளிப்பவர் எழுதி கொடுத்துருவாங்க பத்தியா, மின்னலை விழுங்கி அதை மாத்துவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு. சரி, இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அந்த விவாகரத்து விவகாரம். ஆமா, அது வந்து அவங்க மனைவி சங்கீதா வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல குடும்ப நல நீதிமன்றத்துல எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா அந்த விவாகரத்து மனுவை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால முதல்வர் விஜய் அவங்க மனைவி சங்கீதாவோட அந்த விவாகரத்து வழக்கு வந்து மனு வந்து இப்ப முடித்து வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. ஓகே, டிவிக்காரங்க ஒரு கொண்டாட்டமா வரும். லைட் இன்ஸ்டா பக்கமே போக முடியாது. இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியுடைய 8வது ஆண்டு நினைவு தினம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி தான் வந்து செலுத்தினாரு. திமுக அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. அதற்கு பிறகு ராஜா அவர் வந்து கந்தன்மொழி படத்துக்கு பிறகு செய்யாதுன்னு ஒரு படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னது பேர் என்ன? செய்யாது.
சரி, ஓகே. சரி, என்ன பண்ண போறாராம், என்ன செய்ய போறாரு அந்த படத்துல? அந்த படத்துல நடிச்சிருக்காரு, சீஃப் கெஸ்டா வராராம், ஒரு கெஸ்ட் ரோல்ல வராராம் அவரு. ஓ அப்படியா? புரட்சி போராளி, தர்ம போராளியா? ஒரு சீன்ல தான் வருவாரா? இதுக்கான ஆடியோ லான்ச் நேத்து வந்து நடந்திருக்கு. அதுல வந்து பேசின தமிழிசை சவுந்தரராஜன். ஓஹோ, அவங்க எல்லாம் அரசியல விட்டு இப்ப படத்துக்கு போயிட்டாங்க. நம்ம இங்க ஒன்னும் அரசியல் பண்ண முடியாது பாஜக. அதனால ஆடியோ லான்ச்ல பேச போறான்னு சொல்லிட்டு பேச போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து விஜய் என்றால் வெற்றி அப்படின்ட்டாங்க அவங்க. அடுத்து ஐயோ மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்களா? அதே மாதிரி விஜய் என்றால் வெற்றிக்கு அது என்ன, அந்த படத்துல ஹீரோ வந்து குரு விஜய்ங்கிற நடிக்கிறாப்ல. ஓ, அவரை சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா விஜய் என்றால் வெற்றி நிறைய பேர் நினைக்கலாம், மோடி என்றாலும் வெற்றி தானே ஒரு பாலா வந்து போட்டிருக்காங்க. குரு விஜயும் வெற்றி, விஸ்வகுருவும் வெற்றின்றாங்க. அதே மாதிரி வெற்றின்னு எல்லா இதுலயும் வந்து கட்சி கழகத்தோட பேர் சேர்த்திக்கிறதுக்கு நல்லது இல்ல, தவறுங்கிறதையும் சுட்டி காட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஓகே. நாடாளுமன்றத்துல வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் திருத்த மசோதா 2026 தாக்கல் பண்ணிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லாம் இப்ப வந்து போன்ல தான் வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அது கட்டணம் கட்ட வேண்டி வரலாம். ஸ்கேன் பண்ணி பே பண்ணாவா? யூபிஐ இந்த ருபி கார்டு எல்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே வங்கிகள்ல இந்த RTGS எல்லாம் பண்ணா வந்து நம்ம கட்டணம் வந்து கட்டணும். இப்ப அதே மாதிரி ஒரு சட்ட திருத்த மசோதாவா கொண்டு வந்துருவாங்க. இதனால என்ன ஆகும்னா, வங்கிகள் இந்த மாதிரி சேவை கொடுத்துட்டு இருக்க நிறுவனங்கள் எல்லாமே இனிமேட்டு கட்டணம் வசூலிக்கலாம் நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து காங்கிரஸ் இதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் இந்த மசோதா வந்து மக்களவையில நிறைவேறி இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நம்ம சில்லறை கடையெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் தான் வந்து வசூலிக்க போறோம்லாம் குறிப்பிடுறாங்க. அப்படித்தானே ஆரம்பிக்க முடியும், டைரக்டா மக்கள் கிட்ட வசூலிக்க முடியாதுல்ல. அதான் இனிமேட்டு கொடுக்கறவங்ககிட்டயும் வசூலிக்கலாம், வாங்குறவங்ககிட்டயும் வசூலிக்கலாம். ஒரே ஜோரா இருக்க போறாங்க நிர்மலாவும் மோடிஜியும். ஆமா, டிஜிட்டல் இந்தியா, வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியான்றாங்க. ஏற்கனவே வந்து இது பத்தின பேச்செல்லாம் வந்தது. இப்போ அந்த மசோதாவும் வந்திருக்கு. போக போக நம்ம பே பண்ணுறதுக்கு கமிஷன்லாம் கூட கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் வெற்றிகரமான பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வராருல, அதில் 2021 இந்த 26 ஜூன் வரையும் போனதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா, இன்னும் முழுமையாக அந்த 26 ஜூனில் போனதெல்லாம் கணக்குக்குள்ளே வரலையானோம். அதெல்லாம் தொகுத்தா வந்து வரலாம் 557 கோடி வரையும் குறைந்தபட்சம் வந்து செலவாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால எவ்வளோ வரவுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஸோ அதனால அதை பற்றி நம்ம கேட்க வேணாம். போன ஆண்டு மட்டுமே 187 கோடி ரூபாய்க்கு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஜி. கம்மியா இருக்கு இந்த அமௌண்ட், கம்மியா இருக்கு, அதுதான் அதிகம். அதான் இந்த போயிட்டு வந்திருக்கிறாரு பல நாடுகளுக்கு, பிரான்ஸ், அமெரிக்கான்னு. கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போனாரு, மெலோடின் சாக்லேட் வாங்கிட்டு போறாரு. அதுக்கு ரொம்ப செலவாயிருக்காது. ஆனா சில கிஃப்ட்ஸுக்கெல்லாம் செலவு ஆயிருக்கும், அங்க போய் கொடுக்குறாங்கல்ல, அதுக்குதான் பதிலுக்கு அங்க அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்துருவாரு. இன்னொரு பக்கம் சிஜேபி இருக்காங்கல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க வந்து அபிஜித் தீப்கே என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, நாங்க வந்து அந்த அரசியல் இயக்கமா மாத்த போறாங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட அறிவிப்புகள். ஏன்னா ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்காங்க. செப்டம்பர் மாதத்துல இருந்து வீடு வீடா போய் அவங்க குறைகளை கேட்டு மக்கள் கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத பத்தி எல்லாம் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 யூபி தேர்தல் வேற வரப்போகுது. ஸோ எதுக்கோ அவங்க தயாராகிற மாதிரியும் தெரியுது ஒரு பக்கம். சிவ்சரண் ராம் ரத்தன் குப்தா அப்படிங்கிற ஒரு வயதான முதியவர் வந்து முதியோர் இல்லத்துல ஹரியானால உயிரிழந்திருக்காரு. அதுக்கு வந்து இப்ப அது தொடர்பான ஒரு செய்தி வந்து பெரிய வைரலா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு 3 மகள்கள், 3 பேரையும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சு அவர் வந்து படிக்க வச்சதா சொல்றாங்க. ஆனா 3 பேருமே அவர் முதியோர் இல்லத்துல இறந்ததுக்கு பிறகு வந்து பார்க்கவே இல்லை. ஒருத்தங்க நேபாளில், இன்னொருத்தங்க உத்தரப்பிரதேஷ்ல, இன்னொருத்தங்க மும்பைல இருக்கிறாங்க. ஆனா 3 பேருமே ஹரியானாக்கு வந்து பயணப்பட்டு அவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்காம வீடியோ காலில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த காட்சிகள் வைரலா இருக்கு. அதுக்கு பல விமர்சனங்களும் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ காட்சியிலும் ரொம்ப கேஷுவலா தான் அவங்க வந்து பாக்குற மாதிரி தெரியுது. அதுக்கு 3 மகளும் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்காங்க அந்த இறுதி சடங்குக்கு. இது வந்து நவீனமயமாக்கல்ல ஒரு பின்னடைவு அப்படின்லாம் கூட வந்து சொல்றாங்க அதை. பட் இதை பாக்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 மகளையும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. கடைசியில் 3 மகளும் பார்க்கவும் இல்லை அவரை. கடைசியில கூட அவங்க வந்து அந்த இறுதி மரியாதை கூட செய்யல. காடு என்ன சிரிக்கிறா, சந்தோஷமா இருக்க போல. ஏன் நீ வேற மீம்ஸ் பார்த்து சிரிச்சேன், சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் பிரச்சனை இழுத்து விட்டு போயிடாதன்னு காடு கிட்ட சொல்றாங்க. உனக்கு என்னப்பா வீக்கெண்ட்ல ஜாலியா இருப்ப? மீ டியூரிங் வீக்கெண்ட்ஸ் பக்கெட்டோட துணி துவைக்க கிளம்பிட்டாங்க. காடு நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். மீ அதான்டா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாங்க.
மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு. வேலையை தவிர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா செக்மேட், சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுக்காக கிடையாது. நாளைக்கு வந்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. டிவிக்கே விஜய் வந்து அழைப்பு எல்லாம் எடுத்திருக்காரு. சட்டமன்றத்திலேயே அதுக்கான செக்லாம் பண்ணியிருக்காப்புல. வருவீங்களா மாட்டீங்களான்னு ஆலோசனை வர கேட்டிருக்காரு. அதை பத்தி பேசியே நாங்க டைவர்ட் பண்ணுவோம் அனைத்து கட்சி கூட்டத்தங்கிற மாதிரி தான் பேசினாங்க அமைச்சர்கள். ஒரு மலுப்புறான பதில் தான் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வந்தாலும் பிரச்சனை வராட்டியும் பிரச்சனை, இது எப்படி சமாளிக்க போறாங்க திமுகங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். செக்மேட் வச்சிருக்கதா நினைக்கிறாங்க டிவிக்கே. பட் டிஎம்கே அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து செஸ்ல விளையாடுறப்ப இப்படிதான் இக்கட்டான கட்டத்துல ராஜா மாட்டிப்பாப்புல. அப்படிதான் சொல்யூஷன் பார்த்து கண்டுபிடிக்கலாம். சுவாரஸ்யம் இருக்கு. ஆமா, அதனால வந்து நாளைக்கு பார்ப்போம் என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு. நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.